Hi everyone, happy to see you again. நாங்கள் கடந்த காணொளியில் எவ்வாறு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது வழமையான நிகழ்வுகளை கேள்வி கேட்கும் விதம், ப்ரெசன்ட் கான்டினியூஸ் டென்ஸ் அதாவது நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை கேள்வி கேட்கும் விதத்தை பார்த்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்கும்போது இறந்த கால நிகழ்வுகளில் எவ்வாறு கேள்வியை உருவாக்குவது, ஒரு விஷயம் நடந்து முடிந்த பின்னர் அதை கேள்வியாக்குவது எப்படி. இது பாஸ்ட் டென்ஸ் என்று சொல்கிறோம். இந்த பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாஸ்ட் டென்ஸுக்கு நாங்கள் ஒரு வினைச்சொல்லை பாஸ்ட் டென்ஸாக மாற்ற உங்களுக்கு தெரிய வேணும். கோ பாஸ்ட் டென்ஸ் வெண்ட், ஈட் பாஸ்ட் டென்ஸ் ate, do past tense did, drink drank, run ran, take took. ஒரு வசனத்தை பாஸ்ட் டென்ஸில் எழுதும்போது, அதாவது இறந்த காலத்தில் எழுதும்போது நாங்கள் இறந்த கால வினைச்சொற்களைத்தான் பயன்படுத்த வேண்டும். இறந்த கால வினைச்சொற்கள் எங்களுக்கு நன்றாக பரிச்சயமாக இருக்க வேண்டும். நான் கடைக்கு போனேன், நான் போனேன் தான் ரெண்டாவது வரணும். went to shop, I went to shop. நான் போனேன் கடைக்கு, to shop, I went to shop. தமிழை போல இல்லாமல் எப்போவுமே ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் எழுவாய் முதலாவதாக வரும், அடுத்தது வினைச்சொல், அதை மிச்சம்தான் ஆப்ஜெக்ட் அல்லது ப்ரெடிகேட் பின்னால் வரும். சப்ஜெக்ட் என்பது எழுவாய். அவன், ஹி, அவன் சோறு சாப்பிட்டான், ஹி ஏட் ரைஸ். இது கடந்த பாடத்தின் போது நான் விளங்கப்படுத்தினேன் எவ்வாறு இறந்தகால வசனங்களை உருவாக்குவது என்று. சில வேளை உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸுக்குரிய அந்த வேர்ப் தெரியாவிட்டால் நீங்கள் இன்னொரு வழியை கையாளலாம். ஒரு வினைச்சொல்லை இறந்த காலமாக மாற்றுவதற்கு நீங்கள் டிட் என்ற சொல்லை இணைக்கலாம். இப்போ கோவிட பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு வெண்ட் என்று ஞாபகம் இல்லாவிட்டால் இதை நாங்கள் டிட் கோ என்று சொல்லலாம். வெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் டிட் கோ பாட்டு கதைக்கலாம், எழுதலாம். ஆனால் இது நடைமுறையில் எல்லாருமே வெண்ட் என்ற சொல்ல பயன்படுத்துகிறபடியால் நாங்களும் ப்ராக்டிக்கலாக ஆங்கிலத்தை பேசும்போது நாங்கள் வெண்ட் என்ற சொல்லை பயன்படுத்தும். உங்களுக்கு தெரியாத இடத்துல நீங்கள் டிட் கோ என்று சொன்னால் பிழை இல்லை. அந்தபடியால் நான் போனேன், ஐ டிட் கோ. அவன் வந்தான், ஹீ டிட் கம். அவள் சாப்பிட்டால், ஷீ டிட் ஈட் என்று சொல்லலாம். இந்த சொற்களுக்கு டிட் போட்டால் பாஸ்ட் டென்ஸ் உரியது சொற்கள் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் போனேன், ஐ வெண்ட். அதைத்தான் நாங்கள் ஐ டிட் கோன்னு சொல்லுகிறோம். நான் போகவில்லை, இதில் ஒரு நாட் போட வேணும். ஐ டிட் நாட் கோ, ஐ டிட் நாட் கோ. அவன் வந்தான், ஹீ கேம். அது நாங்கள் ஹீ டிட் கம்னு சொல்லலாம். அவன் வந்தான். அப்போ அவன் வரவில்லை, ஹீ டிட் நாட் கம். எல்லாம் முதல்ல ஏற்கனவே இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வழமையான நிகழ்வுகள் நாங்கள் டூ நாட், டஸ் நாட் போட்டோம். இங்கே அந்த சிக்கல் இல்லை, எல்லாத்துக்குமே டிட் நாட்டை பயன்படுத்தலாம். நான் போகவில்லை, ஐ டிட் நாட் கோ. அவன் போகவில்லை, ஹீ டிட் நாட் கோ. அவள் போகவில்லை, ஷீ டிட் நாட் கோ. நாங்கள் சாப்பிடவில்லை, வி டிட் நாட் ஈட். அவர்கள் சாப்பிடவில்லை, தே டிட் நாட் ஈட். அப்போ இந்த டிட் நாட் என்ற சொல்லத்தை நாங்கள் எதிர்மறை வாக்கியங்களை உருவாக்கும் போது பாவிக்கிறோம். அதே சொல்லை கொண்டு தான் நாங்கள் வினா வாக்கியங்கள் அமைக்கிறோம். நீ போனாயா, அவன் வந்தானா போன்ற கேள்விகளை எப்படி உருவாக்குவது. அவன் வந்தான், ஹீ கேம். அவன் வரவில்லை, ஹீ டிட் நாட் கம். கேம் போடப்படாது, ஹீ டிட் நாட் கம். அதே போல் இந்த டிட் என்ற சொல்ல முன்னுக்கு எடுத்து சேர்த்தால் டிட் ஹீ கம், அவன் வந்தானா. நீ போனாயா, டிட் யூ கோ, நீ போனாயா. டிட் ஷீ ஈட், அவள் சாப்பிட்டாள். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, இந்த டிட் என்ற சொல்ல பயன்படுத்த போட்டு இங்கே பாஸ்ட் டென்ஸ் போடக்கூடாது. டிட் யூ வெண்ட் என்று கேட்கலாம், டிட் யூ சோ என்று கேட்கலாம், டிட் யூ சி, நீ பார்த்தாயா.
Did you buy? நீ வாங்கினாயா? Did you get? உனக்கு கிடைத்ததா? did என்ற சொல்ல பயன்படுத்தி தான் நாங்கள் வினைச்சொல்லை சேர்க்க வேண்டும். இப்பொழுது பார்ப்போம், இதே கேள்வியிலே வினா சொற்களை கொண்டு கேட்கும்போது நீ எங்கே போனாய்? எங்கே? where did you go? நீ என்ன சாப்பிட்ட? என்ன? what did you eat? நீ எப்போது வந்தாய்? when did you come? அவர் ஏன் அழுதார்? ஏன்? why did he cry? அவள் என்ன செய்தாள்? what did she do? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி சொற்களோட டிட் என்ற சொல்லு மட்டும்தான் வந்தது. முதல்ல நாங்கள் படித்த டென்ஸில் டூ டஸ் ரெண்டு போட்டோம். அது உங்களுக்கு தெரியும். what do you do? நீ என்ன செய்வாய்? what do you do? அவன் என்ன செய்கிறவன்? what does he do? நீ என்ன சாப்பிடுவாய்? what do you do? அவன் என்ன சாப்பிடுவான்? what does he eat? இது past tense. இப்போ நாங்கள் படிக்கிறது past tense. இதில் did என்ற சொல்லு மட்டும்தான் பயன்படுத்தணும். நீ என்ன செய்தாய்? what did you do? அவன் என்ன செய்தான்? what did he do? அவள் என்ன செய்தால்? what did she do? இறந்த காலத்தில் எங்களுக்கு இலகுவாக இருக்கிறது இந்த டூவா டஸ்ஸாண்டு யோசிக்கிற மாதிரி. இங்கே அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. உங்களை எல்லாருக்கும் டிட் என்ற சொல்ல நேரடியாக யூஸ் பண்ணி இந்த இறந்த கால கேள்விகளை உருவாக்கலாம். மறுபடி சொல்கிறேன், உங்களுக்கு இறந்த காலத்தில் ஒரு கேள்வி இருக்கும்போது டிட் என்ற சொல்ல மறக்காமல் பாவீங்க. நீ வந்தாயா? டிட் யூ கம்? அவன் போனானா? டிட் ஹீ கோ? அவள் சாப்பிட்டாளா? டிட் ஷீ ஈட்? அதே போல் என்ன, எங்கே, எப்போன்ற கேள்விகளை கேட்குவதாக இருந்தால் நீங்கள் what did you eat, when did you come, why did you cry என்று அந்த கேள்விச்சொல்லை முன்னுக்கு போட்டு அதுக்கு பிறகு டிட்டை நீங்கள் போடலாம். அதுக்கு பிறகு தான் எழுவாய். ஆனால் அதோட நீங்கள் மறந்து போயும் பாஸ்ட் டென்ஸை உபயோகிக்க வேண்டாம். டிட் வர்றதோட டிட் ஒரு நாளும் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் சேராது. டிட் யூ கோ? ரைட். அப்போ ஏன் போனாய்? why did you go? என்ன சாப்பிட்டாய்? what did you eat? அவள் ஏன் அழுதாள்? why did she cry? ஓகே, அப்போ நான் இப்பொழுது நம்புகிறேன் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் எப்படி ஒரு கேள்வியை உருவாக்கலாம். அதில் டிட் என்ற சொல்லு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் டென்ஸு வினைச்சொல்லுடைய பாஸ்ட் டென்ஸ் வடிவம் தெரியாவிட்டால் நீங்கள் அந்த வினைச்சொல்லோட டிட் என்ற சொல்லை நேரடியாக இணைத்து பாஸ்ட் டென்ஸாக பயன்படுத்தலாம். உதாரணமாக, நான் ஒரு பேனா வாங்கினேன். வாங்கிறதுக்கு வினைச்சொல் பை. வாங்கினேன் பாஸ்ட் டென்ஸ் போட். இந்த போட்டுன்ற சொல்லு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியலை அல்லது தெரியலை என்று எப்பவுமே அப்படியான இடத்துல நீங்கள் இதுக்கு டிட்டை போட்டு பாவிக்கலாம். இதோட டிட் போட்டால் போட்ன்றதுக்கு சமனான சொல்லாக வரும். டிட் பை. அப்போ நான் ஒரு வீடு வாங்கினேன். ஐ போட் என்ற சொல்லுக்கு பதிலாக நீங்கள் ஐ டிட் பை அ ஹவுஸ் என்று சொல்லலாம். அது நெகட்டிவ் ஆகும்போது நான் வீடு வாங்கவில்லை, ஐ டிடின்ட் அல்லது டிடின்ட்னு சொல்லலாம், டிட் நாட்னு சொல்லலாம். ஐ டிடன்ட் பை அ ஹவுஸ். கேள்வி ஆக்கும்போது நீ வீடு வாங்கினாயா? டிட் யூ பை அ ஹவுஸ்? எப்போ வீடு வாங்கினாய்? வென் டிட் யூ பை அ ஹவுஸ்? எங்கே வீடு வாங்கினாய்? வேர் டிட் யூ பை அ ஹவுஸ்? கேள்விச்சொல்ல எப்போவுமே முன்னுக்கு போடுறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக காலத்தை மாற்றி கொடுக்குற இந்த டூவா, டஸ்ஸா, டிட்டா, ஏமா, இஸ்ஸா, ஆறான்னு சொல்லத்தான் ரெண்டாவதாக போடும். அப்போ ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் லாங்குவேஜாக இருக்கிறபடியால் உங்களை எல்லாருக்கும் ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும், அதே சிஸ்டத்தில் எல்லா கேள்விகளையும் போய்கொண்டிருக்கு. ஸோ I hope that you understood this past tense and how to make questions. எவ்வாறு கேள்விகளை உருவாக்குவது பாஸ்ட் டென்ஸில். அதே போல் நாங்கள் ஃப்யூச்சர் டென்ஸையும் பார்க்கலாம். பொழுது ஃப்யூச்சர் டென்ஸை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஃப்யூச்சர் டென்ஸில் நாங்கள் வில் என்ற சொல்ல, இப்போ இதில் பாஸ்ட் டென்ஸுக்கு எப்படி டிட்டை பயன்படுத்தினோமோ வினைச்சொல்லோடு சேர்த்து, இது ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலமாக மாற்றுவதற்கு வில். நான் வருவேன், ஐ வில் கம். நான் வரமாட்டேன், I will not come. அவன் வருவானா?
இந்த will முன்னுக்கு போடுங்க. will he come. இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இந்த I we இந்த ரெண்டு சொற்களையும் பயன்படுத்தி கேள்வி கேட்கும்போது நாங்கள் will பாவிக்க மாட்டோம், shall என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். shall என்ற சொல்லு உங்களுக்கு ஐக்கும் விக்கும் கேள்வியாக்கும் போது மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. நான் வரட்டுமா, shall I come. நான் போகவா, shall I go. நாங்கள் போவோமா, shall we go. shall we go. நான் வரட்டுமா, shall I come. நாங்கள் சாப்பிடுவோமா, shall we eat. அப்போ இந்த ஷால் என்ற சொல்லத்தை நாங்கள் பயன்படுத்தோம். ஐக்கும் விக்கும் மட்டும்தான் இது உரியது, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அவன் வருவானா, will he come. நீ போவாயா, will you go. அந்த இடத்துல ஐ வியை தவிர்த்து ஏனைய ப்ரோனவுன்ஸ், அதாவது சுட்டுப்பேர்கள்னு சொல்லப்பட்ட அந்த ப்ரோனவுன்ஸ் நான், நாங்கள், நீங்கள், அவர்கள் போன்ற சொற்களில் நான், நாங்கள் என்ற சொல்லை தவிர்ந்த ஏனைய சொற்களுடன் நாங்கள் will பயன்படுத்துவோம். அப்பா வருவாரா, will my father come tomorrow. நாளைக்கு என் அப்பா வருவாரா. நீ போவாயா, will you go. அவன் பார்ப்பானா, will he help. இது எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயம், வளமையாக நடக்க போகிற விஷயம் அல்ல இது. அதுக்கு உங்களுக்கு தெரியும், டூ அல்லது டஸை பயன்படுத்த வேணும். இறந்த காலத்துக்கு டிட்டை பயன்படுத்த வேணும். இது எதிர்கால வசனங்கள். அதே போல் கேள்வி சொல்ல முன்னுக்கு போட்டு நீ எப்போது போவாய், when will you go. நீ என்ன சாப்பிடுவாய், what will you eat. அவர் எங்கே தங்குவார், where will he stay. ஆனால் இதே இடத்துல இந்த யூ என்ற இடத்துல நான் என்ற அல்லது நாங்கள் என்ற சொல்ல பயன்படுத்தினால் will பாவிக்கல, அது shall. what shall we do. நாங்கள் என்ன செய்வோம், what shall we do. நாங்கள் எங்கே போவோம், where shall we go. ஐயுக்கும் வியுக்கும் நாங்கள் will பாவிக்க வேண்டாம், ஷாலையே பயன்படுத்தும். நாங்கள் என்ன செய்வோம், என்ன, வாட் ஷல் we do. நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் எங்கே போவோம், where shall we go. நாங்கள் எப்போ போவோம், when shall we go. who shall we call. நாங்கள் யாரை கூப்பிடுவோம், who shall we. whom பயன்படுத்தலாம், call யாரை அழைப்போம், whom shall we call. அப்போ ஐயிலையும் வீலையும் கேள்வி கேட்கும்போது எதிர்கால கேள்விகள், நாங்கள் இனி நடக்க போகிற விஷயங்களுக்கு கேள்வி கேட்கும்போது ஷால் என்ற சொற்களை பயன்படுத்துவேன். மற்ற சொற்களுடன் will, what will you do. நீ என்ன செய்வாய், where will you go. நீ எங்கே போவாய், how will you go. நீ எப்படி போவாய், how much will you give me tomorrow. how much will you give me tomorrow. நீ நாளைக்கு எவ்வளவு தருவாய், how much எவ்வளவு. கேள்வி சொல்லு how much. அடுத்தது will you give me tomorrow. நீ நாளைக்கு எவ்வளவு பணம் தருவாய். how long எவ்வளவு காலம், how long will you stay here. நீ இங்கே எவ்வளவு காலம் தங்குவாய், how long will you stay here. how much will you pay me. how far will you walk tomorrow. நாளைக்கு எவ்வளவு தூரம் நடப்பாய், how far எவ்வளவு தூரம், how far will you walk. அப்போ இப்போ பார்த்த வசனத்தில் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும். இந்த பாஸ்ட் டென்ஸில் டிட் போட்டது போல் ஃபியூச்சர் டென்ஸுக்கு will என்ற சொல்ல பயன்படுத்துவோம். ஆனால் ஐவி இந்த ரெண்டு சொற்களுக்காகவும் ஷேலை பயன்படுத்தணும். கதைக்கும் போது நீங்கள் ஷேல் தான் பயன்படுத்த வேணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. கிராமட்டிக்கலாக படித்தா, கிராமட்டிக்கலாக பேசினால் எல்லாருக்கும் அது நல்லது. ஆனபடியால் இந்த டூ, டஸ், டிட், வில், மிஸ், ஆர் இந்த சொற்களை எப்போ பயன்படுத்துறது, எங்கே பயன்படுத்துறது திரும்ப பார்க்கணும் நீங்கள். அதே போல் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். அப்புறம் மற்ற டென்ஸில் எப்படி கேள்விகள் உருவாக்குதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.